வணக்கம் மக்களே. இன்று ஜனவரி 18, 2025. இந்த காலை பொழுதில் சனிக்கிழமை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு காலையில் வெளிவந்த பத்திரிகைகளில் முக்கியமான செய்திகள், அதை ஒட்டிய பின்புலம் மற்றும் வரலாறு தொடர்பான செய்திகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் செய்தி, பாசிட்டிவான செய்தி பார்த்திங்கன்னா, வேர்ல்டு பேங்க் இருக்குது பார்த்திங்களா, IMF வேர்ல்டு பேங்க்கு, இது ரெண்டும் வந்து அமெரிக்காவில் இருக்குது. இந்த வேர்ல்டு பேங்க் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து வருடம் பிறக்கையிலே சொல்லுவாங்க, ஃபோர்காஸ்டிங் பண்ணுவாங்க. இப்போ RBI ஃபோர்காஸ்ட் பண்ணோம், அதே மாதிரி ADB ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, வேர்ல்டு பேங்க்கு, அதே மாதிரி IMF போன்ற பல்வேறு அமைப்புகள் வந்து உலகத்தோடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும். இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2025-26 இதில் வந்து இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்னா 6.7% அதிகரிக்கும். இது வந்து அடுத்த 2 ஆண்டுகள் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் வந்து அதிகமாக இருக்கும், இந்த ட்ரிப்பு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன முறை 6.4 தான் இருந்துச்சு, நம்மள 6.7. இது காரணம் வந்து உற்பத்தி செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், அதேமாதிரி சர்வீஸ் செக்டார் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாகுது இந்த வருஷம். அதாவது 1/4/2025 அப்புறம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து முதலீடு செய்வதற்கான உகந்த சூழ்நிலையை அந்த நாட்டு அரசு வந்து ஊக்குவிக்குது. தனியார் முதலீடு அதிகமாகுது. அதே மாதிரி அரசாங்கமே தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது போன்ற பல காரணிகள் இந்த 2025 நல்லாயிருக்கும். அதனால் ஒரு வளர்ச்சி வந்து, பொருளாதார வளர்ச்சி வந்து இந்தியாவோட பொருளாதார எக்கனாமிக் குரோத் வந்து 6.7% இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான செய்தியோட இன்றைக்கி நம்ம முதல் செய்தியோட துவங்குவோம். ஸோ இதுதான் வந்து இது அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைனுக்கு இடையே கடந்த 15 மாதங்களாக போர் நடந்துக்கிருக்கு உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இப்போ நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர்கள்லாம் வந்து பிற வேலைக்கு அழைச்சிட்டு போய் ரஷ்யா வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அவங்களுடைய இராணுவத்தில் ஈடுபடுத்துது அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக ஏற்கனவே வந்து இந்திய வெளியுறவுத்துறையெலாம் வந்து ஃபாரின் மினிஸ்டர்லாம் எதிர்ப்புலாம் தெரிவித்து கிட்டத்தட்ட ஒரு 96 பேரை மீட்டிருந்தாங்க. இதில் மொத்தம் 126 பேர் அவங்க வீடியோலாம் கூட போட்டிருந்தாங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ரஷ்யாவில் மாட்டிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் கேரளா சேர்ந்த ஒருத்தர் கூட வந்து இறந்து போனார் அந்த போர் முனையில். இப்போ நேற்றுக்கு வந்து 16 பேரை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அதில் 12 பேர் இறந்துட்டதான் சொல்லுது. இது ரொம்ப அதிர்ச்சி தக்க ஒரு செய்தி. எப்பயுமே இந்த போர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் இது தொடர்பாக வந்து மினிஸ்ட்ரியல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸே வந்து வெளியிட்டிருந்தாங்க. எக்காரணத்தை கொண்டு அந்த ஊருக்குலாம் போகாதீங்க நாடுகளுக்கு. அதே மாதிரி அங்கே வந்து வேலை வாய்ப்புனா கூட போகாதீங்க, அங்கே வந்து போர் சூழ்நிலை இருக்கிறனால அப்படின்னு. அதையும் மீறி இங்கே அதிகமான சம்பளம் தரேன்னு சொல்லி ரஷ்ய ராணுவம் வந்து அவங்க வந்து இழுத்துட்டு போய் வேறு வேலை, டிரைவர் அந்த மாதிரி வேலைன்னு கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து போர் முனையில் எந்த விதமான பயிற்சி இல்லாமல் அவங்களை பயன்படுத்தி இதில் 12 இந்தியர்கள் மாயம். 12 பேர் இறந்துருக்காங்க, 16 பேர் மாயம் அப்படிங்கிற செய்தி ரொம்ப ஒரு வருந்தத்தக்க செய்தி. எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த விக்கிரவாண்டி சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குழந்தை லிஷா லட்சுமி அவங்க இறந்தது, அது தொடர்பாக நம்ம வீடியோ தனியாகவே கூட போட்டிருக்கோம். ஜூனியர் உடனில் வந்தது. அடுக்கடுக்கான கேள்விகள். இதை வந்து அந்த விக்கிரவாண்டி காவல்துறை வந்து விசாரணை பண்ணிக்கிருக்காங்க. இதில் கூட அந்த தாயார் அவங்க வந்து சிவசங்கரி வந்து 5 லட்சம் பணத்தை கொடுத்து ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியும் காவல்துறை மிரட்டுறதா கூட செய்தியெல்லாம் வெளியில் வந்துச்சு. இப்போ அந்த பொண்ணோட அந்த மாணவி லிஷாவோட அப்பா வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த வழக்கை CBCID விசாரிக்கணும் அல்லது CBI விசாரிக்கணும். அதாவது இந்த விக்கிரவாண்டி காவல்துறை விசாரிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து பாரபட்சமாக பள்ளி நிர்வாகத்துக்கு ஃபேவராக செயல்படுறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாத்தையுமே வந்திருக்கு. இது வந்து GR சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் முன்னாடி வந்துச்சு. அவர் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு தமிழ்நாடு அரசுக்கு. CBI இதெல்லாம் பதிலளிக்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு. என்ன நடக்குது பார்ப்போம்பாவது. அதில் வந்து நிறையா கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி குழந்தைய வந்து ஆஸ்பத்திரி போயில பெற்றோர்கிட்ட சொல்லலை, பக்கத்துலேயே 2 கிலோமீட்டரில் காவல் நிலையம் இருக்குது, அதுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் மேலே கேட்டிருக்காரு. இதை நம்ம வந்து வீடியோவில் கூட கேட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சமாதான பேச்சின் போது இளைஞர் வெட்டி கொலை, அது தொடர்பாக காவல் நிலையம் தாக்குதல் உட்பட்டது. இது வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தியாக தான் பார்க்குது. என்னென்னா, பெரம்பலூர் பக்கத்தில் கைகளத்தூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து மணிகண்டன் மற்றும் தேவேந்திரன் அப்படி 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு தகராறு. அந்த தகராறுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, காவல் 2 பேருமே ஒருத்தர் சரமாரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அங்குள்ள கைகளத்தூர் காவல் நிலையத்தில். இதுக்காக போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வெளியில் காவல் நிலையத்துக்கு வெளியில் வந்து அங்குள்ள ஒரு தலைமை காவல் நிலையம் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்காரு. அப்போ அந்த மணிகண்டன் அவரையும் சரி தேவேந்திரன் 2 பேர் பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டே இருக்கல. தேவேந்திரன் என்ன செஞ்சிருக்காரு, கத்தியை மறைச்சி வச்சுருந்ததை எடுத்து குத்தி கொலை பண்ணிட்டார் மணிகண்டனை. அதாவது போலீஸ் முன்னாடியே. அது ஒன்று. இதனால் ஊர் மக்கள் இது வந்து வெவ்வேறு கேஸ்ட் ரீதியில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் மக்கள் வந்து பயங்கர கோபத்தை உண்டாகி மணிகண்டனுடைய உறவினர்கள்லாம் வந்து
அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அதுக்கப்புறம் வந்து காவல் நிலையத்து மீது கல்லெலாம் வீசி ரொம்ப சென்சிட்டிவாகி காவல் நிலையத்தை இழுத்து மூடுற அளவுக்கு ஆகிருக்கு. இது வந்து வடக்கு தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் கேள்விப்படுவோம். அது வந்து இப்போ இங்கேயே நடந்திருக்கு. இது ஒரு வருந்தத்தக்க செய்தியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காசா போர் நிறுத்தம் நம்ம வந்து 19ஆம் தேதியிலேருந்தே நிப்பாட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று செய்தி பார்த்தோம். அந்த போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேலோட அமைச்சரவை அது வந்து நேற்றுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 3 அம்சத்தை முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அம்சம்னா, இந்த சிறை பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா 2 பேர், அதாவது இஸ்ரேலோட இராணுவத்தில் ஒரு 33 பேரை வந்து ஹமாஸ் அமைப்புகள் பிடிச்சி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலோட சிறையில் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையுமே விடுதலை பண்ணணும், விடுவிக்கணும், பிணை கைதிகள் வந்து விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமானது. இது வந்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்றிருக்கு. இந்த இராணுவ போர், இந்த தாக்குதல் காசா போர் நிறுத்தத்துக்கு அந்த இஸ்ரேல் இராணுவம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. இது வந்து கத்தார் போன்ற நாடுகள்லாம் வந்து எகிப்து, அமெரிக்கா 3 நாடுகள் வந்து இது வந்து புரோக்கரைஸ் பண்ணாங்க. அதாவது நடுநிலைமையோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த 2 இது பண்ணாங்க. அதோட முடிவு தான் வந்து இன்றைக்கி வந்து நேற்றுக்கு வந்து அதில் கத்தாரோடைய பிரைம் மினிஸ்டர் வந்து போர் நிறுத்தம் செய்யப்படும் சொல்லி சொல்லியிருந்தார். அந்த போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் வந்து இப்போ இஸ்ரேலோட அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் செய்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்காலில் கல்கத்தாவில் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பெண் மருத்துவர் கொலை, அது வந்து நாடையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிடுச்சு. அது வந்து அங்கே கல்கத்தாவில் வந்து மக்கள்லாம் அந்த டாக்டர்ஸ்லாம் வந்து இன்டெஃபினட் ஸ்ட்ரைக்காக காலவரையற்ற உண்ணாவிரதம்லாம் இருந்து ரொம்ப பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. கல்கத்தாவோட உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தனியாகவே விசாரணைக்கு இருந்துச்சு. உச்சநீதிமன்றமும் இந்த வழக்கை கையில் எடுத்து நிறைய டாக்டர்ஸ் பாதுகாப்பு, மருத்துவர்கள் பாதுகாப்புக்காக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து வழிகாட்டு நிறுவனம்லாம் கொடுத்துருந்துச்சு. இப்போ இந்த ஆர்ஜே கேர் ஹாஸ்பிட்டல் அதோட அந்த கல்லூரியோட டீன், அந்த முதல்வர், அவரை கூட கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜாமீனில் வந்திருக்காரு. இது தொடர்பாக சஞ்சய் கேர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் வாலண்டியர், அவர் தான் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து விசாரணை பண்ணிக்கிருக்காங்க. இப்போ இந்த இது வந்து சிபிஐ தனியாக விசாரிச்சுக்கிச்சு. இந்த குற்ற விசாரணை, இந்த மாதிரி குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் செஞ்சு 2 சைடு ஹியரிங் விசாரணை எல்லாம் முடிஞ்சு இதோட தீர்ப்பு வந்து இன்றைக்கி வருது அப்படிங்கிறத. இது வந்து பெண் டாக்டர் கற்பழித்து கொலை, இன்றைக்கி தீர்ப்பு இது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அது வந்து அதோட தீர்ப்பு வந்து இன்றைக்கி வருது. ஆர்ஜே கேர் ஹாஸ்பிட்டலில் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர், நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வர்ற ஜனவரி 31ஆம் தேதியிலும் துவங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறது. சென்ட்ரல் பட்ஜெட், அதாவது மத்திய அரசோட பொது பட்ஜெட் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுது. எப்பவுமே பட்ஜெட்டோட ஆண்டோட ஃபஸ்ட்டு அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஜனாதிபதி பேசுகிறதான் வந்து வழக்கம், உரையோட. அது மாதிரி நம்ம ஜனாதிபதி முர்மு அவர்கள் உரையோட இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குது. பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிறதும் ஒரு செய்தியாக அதில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி அங்கே வந்து இப்போ போலிங், அதாவது ஓட்டுப்பதிவு நடக்குது. இதில் வந்து 58 பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் நாம் தமிழர், அதேமாதிரி திமுக இவங்க 2 பேர் தான் வந்து இதில் முக்கியமானவங்க, மற்றெல்லாம் சுயேட்சையாக இருக்காங்க. நாம் தமிழர் வந்து சீதாலட்சுமி அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி திமுகவில் வந்து சந்திரகுமார் அப்படிங்கிறவரும் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இது வந்து திமுக மற்றும் நாம் தமிழருக்கிடையே வந்து ஒரு டைரக்ட் கண்டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நேரடியான போட்டி. அதுபோக ஈரோடில் பிறந்த பெரியார் அவர்கள் வந்து சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணது, அதே இடத்துல இப்போ தேர்தல் வருது. அப்போ எப்படி இந்த தேர்தல் இருக்க போகுது அப்படிங்கிறதும் சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சனங்கள்கிட்ட ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி பிஜேபி, பாஜக, அதிமுக, அதுக்கப்புறம் தேமுதிக, என்டிஏ கூட்டணி எல்லாமே வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அப்போ அந்த ஓட்டெல்லாம் வந்து யாருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான், அவர் வந்து முந்தானத்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்பாங்க, பேர்த்துலாம் வந்துச்சு. அவர் வந்து வீட்டுக்குள் புகுந்து ஒரு மர்ம நபர் வந்து 6 முறை கத்தியால் குத்தினார், வந்து ரொம்ப டேஞ்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவர் வந்து இப்போ பாதுகாப்பு, அதாவது அந்த அபாய கட்டத்தை அவுட் ஆஃப் டேஞ்சர் தாண்டிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தொடர்பாக ஒருத்தர் வந்து கைது பண்ணி சிசிடிவி கேமராக்கு சிசிடிவி கேமரா மூலம் இது பண்ணி ஒருத்தரை இது பண்ணியிருக்காங்க. அவர் பேர் வந்து வாரிஸ் அலி சல்மானி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபா பணம் கேட்டார், அவருடைய அந்த பொண்ணை 1 கோடி கேட்டு மிரட்டியதாக தகவல் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வந்து விசாரணை பண்ணிக்கிருக்காங்க. இதுதான் வந்து அடுத்த செய்தி. அதுக்கப்புறம் 2021 இந்த திருவனந்தபுரம் கன்னியாகுமரியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக ஏற்பட்ட இது. ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் வந்து பார்த்திங்கன்னா கரிஷ்மா. அவங்க வந்து அங்கே உள்ள திருவனந்தபுரத்தில் ஒரு கல்லூரியில் படிச்சுருக்காங்க. அங்கேயே படிக்கையிலே ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறாங்க.
2 பேரும் லவ் பண்ணிக்கிறக்கே நேரத்தில் அந்த கரிஷ்மாவுக்கு வேற ஒரு இராணுவ எக்ஸர்வீஸ்மேனோட இராணுவத்தில் வேலை பார்க்குற ஒருத்தருடைய நிச்சயதார்த்தம் ஏற்படுகிறது. அதனால் இந்த காதலிச்ச அந்த பையன் பேர் ராஜு, ஷரோன் ராஜு. அவன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, அவன் வந்து சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொண்டு அந்த பையன் இறக்குறாரு. அது வந்து ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அந்த வழக்கில் வந்து இன்றைக்கி வந்து தண்டனை அறிவிக்கப்படும். நேற்றுக்கே வந்து இராணுவ அதிகாரி திருமணம் செய்ய காதலனை கொன்ற பெண்ணுக்கு இன்று தண்டனை அறிவிப்பு. நேற்றுக்கே குற்றவாளின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அந்த வழக்கில் இன்றைக்கி வந்து தீர்ப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இம்ரான் கான், பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் 2018 2021 வரைக்கும் இருந்தார். அவரோட கட்சியெல்லாம் தடை பண்ணி அவர் வந்து ஜெயிலில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சி கூட இண்டிபெண்ட்டாக போன தேர்தலில் வந்து போட்டிட்டாங்க. இப்போ வந்து அவர் வந்து சிறையில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஊழல் வழக்கு அவர் மேலே பதிவு செஞ்சுருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து 14 ஆண்டுகள் சிறை தண்டனை வச்சுருக்காங்க ஊழல் வழக்கு. அங்கே உள்ள ஒரு நீதிமன்றம். அதில் முக்கியமானது இங்கிலாந்து வந்து ஒரு 2000 கோடி வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துச்சு. அதை வந்து அவர் ஒரு ட்ரஸ்ட் மூலம் ஒரு மனைவிக்கு வந்து 7 ஆண்டு, இவருக்கு வந்து 14 ஆண்டு ட்ரஸ்ட் மூலம் கிரியேட் பண்ணி அந்த பணத்தெல்லாம் வந்து இவர் வந்து கபலீகரம் பண்ணிட்டார். அதனால் வந்து நாட்டுக்கு வந்து வருவாய் இழப்பு. அதனால் இவர் வந்து குற்றவாளின்னு அறிவித்து 14 ஆண்டுகள் சிறை தண்டனை வச்சுருக்காங்க. இவர் ஏற்கனவே சிறையில் தான் இருக்கிறாரு. அந்த நாடு வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் தான் இருக்குது. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நாட்டில் நல்ல தலைவர் இல்லாது, அங்கே இராணுவம் தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஹைஹர்னஸாக இருக்குது. அதான் வந்து ஒரு மிகப்பெரிய வருந்தத்தக்க செய்தியாக இருக்குது. அதுக்கடுத்து தமிழ்நாடை பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே அந்த டஸ்ஸில் 2021 ஆளுநர் ரவி நியமனம் பண்ணதுலேருந்து மாநில அரசுக்கும் கவர்னருக்கும் இடையே வந்து இது நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதில் கையெழுத்து போடாமல் இருக்கிறது, மசோதா 12க்கு பெறப்பட்ட மசோதாவில் கையெழுத்து போடாமல் இருக்கிறது, சட்டசபை கூட்டத்தொடரில் வந்து இது உரையாற்றுதல் பிரச்சனை, இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனை. இப்போ இதுக்கடுத்து என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே இந்த மாதிரி முரண்பாடு, கருத்து வேறுபாடு, சண்டை இருக்குதுனால இது வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு. உச்சநீதிமன்றம் கடுமையான காட்டம் தெரிவித்து 2 பேரும் சுமூகமாக உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை தீர்த்துக்கணும். உங்களால் வந்து மாணவர்களும் பொதுமக்களும் தான் பாதிக்கப்படுறாங்க. அடுத்த ஹியரிங் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள சுமூகமாக தீர்வு காணும், இல்லைன்னா வந்து உச்சநீதிமன்றம் உங்கள் பிரச்சனையில் தலையிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான கண்டனை தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் வந்து முக்கியமான சில செய்தி.